ஹலோ நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு குருஜி தேவைப்படும். சில குருஜிகள் மத சார்பாக வருவாங்க, சமுதாய சார்பாக வருவாங்க, விதவிதமாக வருவாங்க, எல்லா மதத்துலேயும் இருப்பாங்க. ஆனால் அதில் கெட்ட குருஜி இருக்காங்க, நல்ல குருஜியும் இருக்கிறாங்க. கெட்ட குருஜி ஜாதி வெறியை தூண்டி பல பேருக்கு நம்மளை அடிமையாக்கி சாக வச்சு அவங்க அரசன் ஆகிடுவாங்க. சில குருஜி நம்மளை தவறான வழியில் நடத்திடுவாங்க. தண்ணி அடிக்கிறதுலேருந்து, தம் அடிக்கிறதுலேருந்து, திருடுறதுலேருந்து, ஏமாத்துறதுலேருந்து பல பேரை கொலை பண்ணுற வரைக்கும் அனுப்பிச்சிடுவாங்க. ஆமாங்க, சில குருஜிகள் நமக்கே தெரியாது, அவங்க சொந்தம் இருக்காது, பந்தம் இருக்காது, எந்த உறவும் இருக்காது, ஏதாச்சுமாக பழகுவாங்க. அவங்க நம்மளுக்கு சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம போய் கல்விக்கூடத்துலேயோ இல்லை சாமியார் மடத்துலேயோ போய் உட்கார முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பப்போ கேட்டுக்கிடுவோம் இல்லையா, அதுதான் காதல் குருஜி. அப்படிப்பட்டவர்கிட்ட பேசும்போது எங்கேயாவது போனோம்னா அவங்கள தேடி போய் உட்காந்து, ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஐயா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்களா ஆலோசனை. இந்த ஆலோசனை தான் நம்மளுக்கு பெரிய சொத்துங்க, பெரிய சொத்து, கொஞ்சம் நஞ்ச சொத்து கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த பொண்ணு கார்த்திகா கபடி வீராங்கனை, அவங்க அப்பா ஒரு சென்ட்ரிங் தொழிலாளின்னு சொல்கிறாங்க, அவர் போட்டோவே வரலை. அவங்க அம்மா ஒரு துப்புரவு தொழிலாளி, அப்புறம் ஆட்டோ ஓட்டியிருக்காங்க. அவங்க அம்மாவுக்குள்ள ஒரு குருஜிகள் வந்துட்டாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைய அடக்கி வைக்கக்கூடாது, சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லாமல், ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யாமல் எதையாவது செய்யணும், சாதிக்கணும்னு முயற்சி பண்ணி ஆட்டோ ஓட்டி பிள்ளைங்களை டெய்லி கபடி விளையாட்டுக்கு அனுப்பிச்சி அது மூலம் ஜெயிக்க வச்சு இன்றைக்கி ஒரே நாளில் உலக பணக்காரங்களில் மாதிரி அவங்க கையில் எதிர்பாராத பணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இதாங்க கடவுள் நினச்சா ஒரு நிமிஷத்தில் மனுஷனை மாற்றி போடுவார். வேதம் சொல்லுகிறது, சிறையிருப்பை மாற்றும்போது சொப்பனம் காண்பவர்களை போல் இருப்பீங்க. ஆமாங்க, நைட்டு தூங்கிட்டு இருப்போம், காலையில் அவார்டு வந்துன்னா பெரிய ஆள், அந்த மாதிரி தாங்க. ஒரு விளையாட்டில் ஜெயிச்சிட்டோம்னா பெரிய ஆள். அந்த ஆலோசனையை கொடுக்குற ஒரு குருஜியாக நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி குருஜியோடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இதில் பேச போகிறேன். அதில் ஒரு குருஜி சொல்லிகிட்டு இருந்தார், ஒரு இடத்துல 10-20 பேர் வேலை செய்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் வாலிப பசங்க, பிள்ளைங்க. அந்த 18 to 20 வயசுக்குள்ளே ஏழப்பட்ட பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பணக்கார பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, காதல் வந்துடும். அப்போ ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே கேட்குறான், மச்சான் ஒரு வயசு ஃபிகர் நம்ம பக்கத்தில் படுத்தா நம்ம என்னடா பண்ணுவாங்கிறான். படுத்தா நான் கழுத்தை பார்ப்பேன்டா, தங்க நகை இருந்தால் கழட்டிட்டு ஓடியே போயிடுவேன். அவனுடைய எண்ணம் அப்படி. இன்னொருத்தன் சொல்கிறான், டேய் நான் காலை பார்ப்பேன்டா, ஏன் நம்மளை நம்பி காஞ்சி போனது தான் வரும், நம்மளால் நம்பி நான் பணக்கார பிள்ளையாக வரும், கொலுசாது போட்டு தான் அதை கழட்டிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், பக்கத்தில் படுக்கட்டுண்டா, அப்புறம் மாமா யாரு பாருங்கிறான். அப்போ தான் காதல் குருஜி சொல்கிறாரு, உனக்கு 20 வயசாக இருக்கும்போது உன் தங்கச்சியோ உங்கள் அம்மாவோ உன் பக்கத்தில் படுக்க மாட்டாங்க. உனக்கு 24-25 வயசு ஆகும்போது மனைவிங்கிற ஒருத்தி மட்டும்தான் உன் பக்கத்தில் படுப்பாங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான் கழுத்தில் கிடக்கிற நகையை பார்க்குறாங்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் காலில் கிடக்கிற கொலுசை பார்க்குறேங்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் வரட்டும் நான் முடிக்கிறேங்கிறான். ஆனால் தன் மனைவிக்கு நல்ல புருஷனாக வாழணும்னு நினச்சிங்களா? உங்கள் அப்பா உன்னை மாதிரி திருடனாக நினச்சிருந்தா நீ வந்திருப்பியா? இல்லை நான் உங்களை மாதிரி திருடனாக நினச்சிருந்தா ஒரு குடும்பஸ்தனாக உட்காந்துருப்பேனா? எல்லாருமே தங்களுடைய மனைவிக்கு உத்தமனாக வாழணும். அப்புறம் புருஷன் பொண்டாட்டிகளை ஏன்டா சண்டை வருது? நாளைக்கு சொல்லுவோம். காதல் குறிச்சி தினமும் வரும், பாருங்கள். ஆமென்.